நம்ம அஜித் சாரோட விடாமுயற்சி படத்துலேருந்து நேற்று செகண்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த செகண்ட் லுக் போஸ்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ஒரு தரமான போஸ்டரை பண்ணிட்டு எதுக்காக ஃபர்ஸ்ட் லுக்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. இந்த துப்பாக்கி படத்தில் வில்லன் சொல்ற மாதிரி தான், இதை தான் நீ முதல்ல சொல்லியிருக்கணுன்ற மாதிரி இந்த போஸ்டர் தான் இவங்க முதல்ல ரிலீஸ் பண்ணியிருக்கணும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லா அஜித் சாரோட ஃபேன்ஸ் மைண்ட் வாய்ஸுமே இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த போஸ்டர் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த 2 போஸ்டரில் எனக்கு இந்த போஸ்டர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த போஸ்டரில் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற கலர் கிரேடிங்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே தாறுமாறாக இருந்தது. இந்த போஸ்டரில் நம்ம அஜித் சார் பக்கமும் ஒரு ஹாலிவுட் ஆக்டர் மாதிரி தான் இருந்தார். போஸ்டரே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் படத்தோட போஸ்டர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், எனக்கு மகிழ் திருமணி சார் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரோட படங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு இன்டர்வியூவில் வேற சொல்லியிருந்தாரு, அஜித் சார் மாதிரியான ஒரு ஆக்டரை நம்ம எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணால் அந்த படத்தில் ஒரு பயங்கரமான அவுட்புட் கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக நம்ம அஜித் சார் கிட்ட இருந்து விடாமுயற்சியில் ஒரு பயங்கரமான ஆக்டிங் சம்பவத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். எனக்கு விடாமுயற்சி செகண்ட் லுக் போஸ்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. விடாமுயற்சியிலேருந்து இனி வரப்போகிற அப்டேட்லாம் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.